வணக்கம். தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதலாக குரல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மக்கள் என்னத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தோல்வியை பரிசாக தந்தாலும் அந்த மக்களுக்கு தன்னுடைய திட்டங்கள் மூலமாக இந்த மக்கள் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு தான் அவர் செயல்படுவார். அது சிறந்த உதாரணம் முல்லை பெரியாறுக்கிடையே குறுக்கே தடுப்பணை காட்டணும். அந்த தடுப்பணை கட்டின பிறகு இந்த பெரியாற்றுடைய அணையை நம்ம டெமலிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு கேரள அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரியாறு கிட்டத்தட்ட கட்டி 122 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது பலவீனமாக இருக்கு. சப்போஸ் உடைச்சுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அணைகள் டேமேஜ் ஆகும். அதனால எங்களுக்கு உடனடியாக இதுக்கான அனுமதி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரள அரசு மத்திய அரசாங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. இதுக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல கேரள அரசு ஒரு கபட நாடகம் ஆடுது. என்ன காரணம்னா, 2014 மே 17 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. இந்த முல்லை பெரிய ஆறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி 122 வருஷம் ஆனாலும் இன்னும் 100 வருடம் இது பலமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதனால புதிய அணைகளை கட்ட வேண்டிய நீங்க அவசியம் கிடையாது. ஸோ நீங்க இருக்கிற அணையை நீங்க உயர்த்திக்கிங்க, அதை நீர்மட்டத்தை உயர்த்திக்கிங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அப்படி நீர்மட்டத்தை உயர்த்தினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், சினிமா ஆக்டர்கள் இவங்களுடைய வீடு அது அந்த அணையை சுற்றி இருக்கு, அது தண்ணியில் மூழ்கிடும். அதனால புதிய அணை கட்டணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க பாருங்க. ஏன்னா காங்கிரஸ் என்பது எப்படின்னா, தனக்கு மிஞ்சியதை தான் சாப்பிட்ட பிறகு அந்த பசுக்கு மேல ஒரு பருக்கையோ அல்லது ஒரு இட்லி சாப்பிட்டா அது அடுத்த எடுது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கக்கூடிய இவர்கள் கேரளாவில் எத்தனையோ மலைகள் இருக்கு, எத்தனையோ ஆறுகள் இருக்கு, எவ்வளோ குளம் குட்டை நீர் வளம் இருக்கு. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்ற ஒரு விஷயத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் கம்யூனிஸ்டுடைய கொள்கையா. இந்த கம்யூனிஸ்டையும் தமிழகத்திலும் தாங்க பிடிக்கிறாங்க, இந்தியாவிலும் தாங்க பிடிக்கிறாங்க. குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் தான் கேரளா ஆணுகிட்டு இருக்கு. இப்ப இல்ல இங்குள்ள கம்யூனிஸ்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க தண்ணி தாங்க, ஏங்க நீங்களும் ஒண்ணுதானே, கம்யூனிஸ்ட் சுத்தம் என்னன்னா அப்படின்னு பேசாது. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் என்ன பேசணும்னா, கர்நாடகா மேங்க நீங்க மேகத்தை தண்ணி குறுக்கிறது நீங்க அணை கட்டக்கூடாது, தண்ணி இங்க தரணும் அப்படின்னு அவங்க பேசணும். ஆனால் இந்த கம்யூனிஸ்டும் கேரளா கம்யூனிஸ்ட் எடுத்து பேசாது. அதே மாதிரிதான் காங்கிரஸும் கேரளா கம்யூனிஸ்ட் கேட்குமேங்க நீங்க அணைகள் கட்டக்கூடாது, தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும். ஆனா இதே காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் கேட்காது. ஏங்க நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கும், இன்னைக்கு நான் தமிழக மக்கள் 40 எம்பி சீட்டை கொடுத்துருக்காங்க. நீங்க அதே மாதிரி உங்களுடைய கர்நாடகாவில் இந்த மாதிரி இவ்வளோ எம்பி ஜெயிச்சுதான் நாம பிரதமராக இருக்கும், அதனால உங்களுடைய எம்பி நீங்க சரியில்லை. ஆனா தமிழக மக்கள் 40 எம்பி பரிசா கொடுத்துருக்காங்க நம்ம கூட்டணி கட்சிக்கு, அதனால நீங்க அணைகள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுமானா இந்த தமிழக காங்கிரஸ் சொல்லாது. அப்போ இந்த காங்கிரஸும் இந்த கம்யூனிஸ்டும் ஒன்னா சில கூட்டு களவாணிகள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் நாட்டு மக்கள் ஒற்றுமை இருக்கணுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த நாட்டை அந்த கல்லையார்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமா வெள்ளக்காரனும் முகலாய பெருசா ஆண்டாங்க. அந்த வேலையை தான் இவங்க செய்யறாங்க தவிர இந்த மக்கள் ஒற்றுமை இருக்கணும் சொல்ல மாட்டாங்கன்னா தமிழ் என்று பேசுவார்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் பேசாது. கேரளா கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணாலும் சரி, ஆந்திரா கர்நாடகா அந்த பாஜக தப்பு பண்ணாலும் சரி, தமிழக கட்சிக்கு எது தப்புனாலும் தான் எங்க இருந்தாலும் இந்த மக்களுக்காக சரியான நேரத்தில் குரல்படுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இப்போ நீங்க வீர படத்தை பார்த்துப்பீங்க, என் ஆளுநை நீங்க தொடரணும்னா என்னை தாண்டி துருண்ட பார்க்கலான்ற மாதிரி, நான் எந்த கூடலில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் நான் என் மக்களுக்காக முதல்ல நிற்பேன் தவிர உங்களுக்காக நான் நிற்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கூட நிற்க காரணம் நாங்கள் அவர் இந்த மக்கள் அதிகாரம் கொடுத்தால் தான் நாங்கள் பேச முடியும். ஒரு பாராளுமன்றத்திலையோ அல்லது ஒரு சட்டமன்றத்தில் பேசணும்னா மக்கள் அதிகாரம் தரணும். ஒருவேளை அவங்க தராதன்ற பட்சத்தில் கூட்டம் திரும்பத்துக்காக நம்ம கூட கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லணும், அப்பதான் என் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எந்த கட்சி கூட இருந்தாலும் இந்த மக்களுக்காக முதல் குரல் கொடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். மாறாக இங்க தீவிரம் கத்துவாங்க, நான் செய்யறேன், நான் பண்றேன், நான் யாரும் பண்ண மாட்டாங்க இப்படின்னு சொல்றேன். இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான்.